ஹாய்ங்க, வணக்கம். இப்போ பாருங்க நம்ம வீட்டு செடியில் பரங்கிக்கு பூ. இது வந்து பேக் சைடு வச்சுருக்கோம். நிறையா போட்டிருக்கோம் பரங்கிக்காய். எப்படின்னா நம்ம வீட்டில் வந்து நாட்டு காய்கறி அப்படின்னு சொல்லிட்டு பல வகை காய்கறிகள் போட்டிருக்கோங்க. ஆனால் அந்த விவசாயம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, விவசாயத்தில் வந்து எல்லாருக்கும் ஈடுபாடு இல்லாமல் இருக்கும். ஆனால் நம்ம விவசாயத்தை நம்ம எவ்வளோ தூரம் நம்ம நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு விவசாயத்துலேருந்து நம்ம அறுவடை பண்ணி நம்ம சாப்பிடும்போது ஆரோக்கியமான உணவு நம்மளுக்கு கொடுக்கும்போது இயற்கையான உரங்களை கொடுக்குறோம், இயற்கையான மருந்து கொடுக்குறோம், ஊட்டச்சத்தான மண் வளத்தை கொடுத்து காயெல்லாம் பறிக்கும்போது அவ்வளோ நேச்சுரலாக இருக்குங்க. நம்ம சம்பாதிக்கிறது எதுக்குங்க? நல்ல காய்கறியை வாங்கி சாப்பிட்றது தானேங்க. நம்ம வந்து வந்து எவ்வளோ ஓடினாலும் நம்ம உணவு முறையை நல்ல விதமாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே. நம்ம சாப்பிடாம இருக்க முடியுங்களா? இருக்கவே முடியாது. அப்போ நம்ம ஆரோக்கியமான காய்கறி எடுக்கணும்னா நல்ல உரமானது, நல்ல உரம், நாட்டு உரம் நம்மளுக்கு வந்து இயற்கை உரம் வந்து பயிர் பண்ணி நம்ம இயற்கையாக நம்ம வீட்டிலையே பயிர் பண்ணி சாப்பிட்ணும். அப்படிங்கிறத நான் ஏன் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எங்கள் குட்டீஸுங்கெல்லாம் சொன்னாங்க பார்த்தீங்களா, எங்கள் வீட்டு குட்டீஸுங்கெல்லாம் பாருங்கள், அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. இயற்கையாக நம்ம இயற்கை உரம் அடித்து நம்ம இயற்கையான விவசாயம் பண்ணி நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் அண்ணன் பொண்ணுலாம் சொல்லும்போது எவ்வளோ அழகாக இருந்துச்சு கேட்கும்போது. நம்ம எதுக்குங்க சம்பாதிக்கிறோம், எதுக்குங்க ஓடுறோம்? நல்ல காய்கறி சாப்பிட்ணும், நல்ல உணவு முறையை நம்ம உடம்புக்கு எடுத்துக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கு எடுத்துக்கணும். அப்படிங்கிறதுக்காக தானங்க நம்ம ஓடி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். அதை நம்ம வீட்டிலேயே பயிர் பண்ணி சாப்பிடும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்னா, இப்போ மீன் அமிலம் நான் வந்து நானே போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுலேருந்து நான் அந்த மீன் அமிலத்தை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி இந்த பரங்கி செடிக்காக நான் வந்து ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே பண்ணி அடிக்கலாம். அதாவது நான் ஸ்ப்ரேயெல்லாம் வச்சுட்டு அடிக்கலைங்க. இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கலந்துருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கலந்துக்கணும். 50 ml எடுத்திருக்கேன். நல்லா இப்படி தெளித்து விட்டிங்கன்னு வச்சுங்களேன், சூப்பராக இருக்குங்க. கண்ணுக்கு எல்லா செடிக்கும் ஸ்ப்ரெட் ஆகணும். அழகாக இருக்கு பாருங்க. இது வந்து காய் நல்லா பிடிக்குங்க. இப்போ பிஞ்சு நிறையா கொட்டுது, இதெல்லாம் இருக்காது. நம்மளோட இயற்கையான பரங்கிக்காவை சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். இயற்கை வளத்தை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேலும் மேலும் உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். வீடியோ போடுவேன், என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் அடிச்சிட்டேன். பாய்ங்க, நெக்ஸ்ட் வீடியோ போடணுங்க.